ஹாய், குட் மார்னிங். இது நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். சண்டே லன்ச் தான் பார்க்கலான்னு இருக்கோம். ரொம்ப லேசியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கிற குளிருக்கு எந்திக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த குளிருக்கு எதமாக நல்லா சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காரசாரமாக சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும் தான் ஆசை. ஆனால் என்ன, இது கார்த்திகை மந்த்தில், அதனால் நான்வெஜ் எடுக்கலை. சரி, நான்வெஜ் ஸ்டைல்லே நம்ம பிரியாணி மாதிரி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணோம். என்னதுன்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ராஜ்மா வச்சு ஒரு பிரியாணியும் சோயாபீன்ஸை வச்சு ஒரு கோலா உருண்டையும் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சரி, நம்ம நான்வெஜ்ஜுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டையும் சாப்பிட தான் செய்யணும் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நம்ம ஆனியன், தக்காளி, சில்லி, காலிஃப்ளவர், கொரியாண்டர் லீஃப் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குமே இஞ்சி பூண்டு, அதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு மல்லி இலையும் நம்ம போட்டு அதை அரைச்சி வச்சிடலாம். ராஜ்மாவையும் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர்லையும் நம்ம குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. எண்ணெய், பிரியாணி இலை, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்படியே நம்ம அது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த ராஜ்மாவும் கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சால்ட்டு போட்டுறணும், மறந்துடாதீங்க. சால்ட்டும் போட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன். அதை போட்டு அப்படியே ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், நல்லா பொலன்னு நல்லா அழகாக வந்துருந்துச்சு பிரியாணி. அதை நம்ம பிரியாணின்னு சொல்லிக்கலாம், புலாவுன்னு சொல்லிக்கலாம். அப்புறமாட்டு சரி நம்ம கோலா உருண்டை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிக்ஸி பவுலில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் பொரிக்கடலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதாவது சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த சோயாபீன்ஸையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அதில் வெங்காயம், கொரியாண்டர் லீஃப், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்காச்சு. எனக்கு இது டேஸ்ட் வருமா, எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணேன். சரி, நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்து பார்க்குறதுக்கே இந்த மட்டன் கோலா உருண்டை மாதிரியே தான் இருந்தது. டேஸ்ட்டும் அடிப்பொலியாக தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டிங் வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம லன்ச் என்னதுன்னா, ராஜ்மா வச்சு பிரியாணியும் கோலா உருண்டையும் வச்சு தான் சாப்பிட்டோம். சூப்பராக முடிஞ்சது. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு சண்டேவை முடிச்சாச்சு. பாய் கைஸ்.